ஆள் போடுறக்கே வாய்ப்பு இல்லாத நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு 63 தொகுதிகளை கொடுத்த கருணாநிதியினுடைய வாரிசுகள் 19 தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து இவருக்கு ஆளுமை இல்லை, இந்த கட்சி அடிமையாகிவிடும் என்று சொல்வதற்கு அருகதை இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். கொலகாரன் ஒருத்தனுக்கு சொல்லிட்டு கொலகாரன் கூட கூட்டணி போவீங்களா சார்? இனப்படுகொலை செய்த படுகொலையாளன் கூட போவீங்களா சார்? அறநிலைத்துறை நிதியிலிருந்து கல்லூரி கட்டுறாங்க, திமுகவுக்கு கோவில் மேல ஒரு கண்ணு. அப்ப இங்க பணம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதை ஒத்துக்க. கருணாநிதி அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவு செய்து கடலுக்குள்ளே பேனா வைக்க வேண்டும் என்று போகிறீர்கள் இல்லையா? இந்த உதயநிதி அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக கார் ரேஸ் நடத்தினார் இல்லையா சென்னை வீதிகளிலே? கல்லூரி கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அமித்ஷா உறுதியாக சொல்லத்தான் போகிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் சொல்லியும் இருக்கிறார். பல தருணங்கள்ல சொல்லல, அவர் சொல்லிட்டே இருக்காருங்க. நீங்க அதே மாநாடு நடந்த அன்னைக்கு உதயநிதி வர்ற பாதையில் இருக்கிற சாக்கடையை மூடி விடுறான் சார், கொண்டு துணி போட்டு மூடுறான் சார், துண்டை போட்டு 24 மணி நேரம் சுவாசிச்சுட்டு இருக்கிற அந்த துர்நாற்றத்தை துணை முதலமைச்சர் 2 நிமிடம் பொறுத்துக் கொள்ள மாட்டாரா சார்? கருணாநிதியினுடைய காயின் வெளியிட்ட அன்னைக்கு எங்க போச்சு உன்னுடைய மதச்சார்பின்மை கொள்கை? ஏன் நீ கூட்டிட்டு வந்த? ஏன்னா அன்னைக்கு பையனை காப்பாற்றணும் ஊழல் வழக்கில் இருந்து அமைச்சர்கள் ஏதாவது தாஜா பண்ணலாமா நினைச்சா அவங்க உங்க வலையில விழல. கொலை செய்யப்பட்ட அந்த அஜித்குமார் அவர்களினுடைய தம்பி அவரை கார்ல கடத்திட்டு போக திமுக முயற்சி செய்கிறது. திருமாவளவன் அவர்கள் உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது திமுக. பெண் அதிகாரிக்கு 2 திமுக காரன் பாலியல் சீண்டல் கொடுக்குறான். 2 நாள் வழக்கே போடல. அதிமுக அறிக்கை விட்டு அதிமுக போராட்டத்தை அறிவிப்போம் சொன்ன பிறகு வழக்கு போட்டேன். இன்னைக்கு அந்த வழக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. B.Tech CSC, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். 2027 சட்டமன்ற தேர்தல் நோக்கி அனைத்து கட்சிகளும் பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவும் பிரச்சாரம் பண்ணி தொடங்கியிருக்கிறாங்க. அதன் மீதான விமர்சனங்கள், அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நம்மிடம் பேசுவதற்கு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆரம்பமே கடுமையான விமர்சனங்களை திமுக முன்வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஆமாங்க, உண்மையில அந்த பிரச்சார பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. தொடக்கமே மிகப்பெரிய அதிர்வலைகளை அது உருவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். ஏன்னா நானும் போயிருந்தேங்க, மேட்டுப்பாளையத்தில் தொடங்கின முதல் கூட்டத்தில் இருந்து அவர் பேசின ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசுகிற பேச்சும் அதற்கு மக்களிடமிருந்து கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸும் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அதை நாங்கள் கவனித்தோம். அதனால இது மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அது உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்தபடியே திமுக விமர்சனம் வைப்பது மட்டுமல்ல, சில காலமாக தேடப்பட்டு கொண்டிருந்த மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் செய்தியாளர்கள் முன்னால் தோன்றி பேட்டி கொடுக்கிற நிலை இன்றைக்கு அந்த பயணத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய வெற்றியாகத்தான். இல்ல, பாசிட்டிவா ஐடிஎம்கே கேம்பெயின் போய் அதை விமர்சிச்சாதானே உங்களுக்கு பலனா இருக்கும். ஆனா பல்வேறு கருத்துகள் பாஜகவுடைய குரலாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒழிக்கிறார் என்ற விமர்சனம் தான் முன்வைக்கப்படுது. குறிப்பா அறநிலைத்துறை நிதியிலிருந்து கல்லூரி கட்டுறாங்க, திமுகவுக்கு கோவில் மேல ஒரு கண்ணு அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் திமுக தாண்டி பொதுத்தளத்திலையும் ஒரு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு என்ன பதில்? இல்ல, அது ஒரு விமர்சனமே இல்லைங்க. அது விமர்சனமாக இவர்கள் உருவாக்குவதற்கு ஒரு கட்டமைப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. என்ன காரணம்னாங்க, தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே அவர் மக்களை சந்தித்து பேசிக்கொண்டே வருகிறார். ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறார். இந்த பயண கூட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து 2 நாள் முடியிருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, குடிநீர் கட்டண உயர்விலிருந்து, சொத்து வரி உயர்விலிருந்து, மின்சார கட்டண உயர்விலிருந்து, மக்கள் விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனைகள், அரசு ஊழியர்களினுடைய பிரச்சனைகள், சாதாரண மக்கள் இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அச்சப்படுகிற அளவுக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், போதைப் பொருள் கலாச்சாரம், இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிற முதலமைச்சரினுடைய வேலைகள் என்று பல விஷயங்களை பட்டியலிட்டுக் கொண்டே வந்தார். இதிலெல்லாம் எதற்குமே பதில் சொல்ல முடியாத திமுக ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த செய்தியை பேசினோம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாங்க, அறநிலையத்துறையினுடைய அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் ஏன் கல்லூரி கட்டினீர்கள் என்பதோடு அந்த பேச்சு இல்லை. அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு எப்படி கண் முக்கியமோ அதை போல ஒரு சமூகத்திற்கு கல்வி என்பது முக்கியம், கல்லூரிகள் கட்டப்பட வேண்டும், அந்த கல்லூரிகள் கட்டுவதற்கான நிதி உங்களிடம் இல்லையா என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார். முதல் கேள்வி குறித்து மட்டும் இவ்வளவு பேசுகிற திமுகவோ அவர்கள் செய்கிற நேரட்டிவோ அந்த 2ஆம் கேள்விக்கு பதிலே சொல்ல இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, மக்கள் அந்த 2வது கேள்வியை கவனிக்க வேண்டும் என்பதா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11லிருந்து 21 வரைக்கும் ஆட்சி செய்தது. அப்படி ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்திலே 76 அரசு கல்லூரிகளை நாங்கள் கொண்டு வந்தோம், கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 25 தொழில்நுட்ப கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 6 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்குள்ளாக அதிமுக கட்டிய கல்லூரிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில். ரொம்ப சாதாரணமாக கேட்கிறேன், இந்த நெரேட்டிவை 2 நாட்களாக ஓட்டி கொண்டிருக்கிற திமுக
இது போல கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை கல்லூரி கட்டி இருக்கிறோம் என்பதை சொல்லுவார்களா? இப்படி அறநிலைத்துறை நிதியிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது ஒன்றும் குற்றம் இல்லையே, சட்டத்தில் இருக்கிற இடம். நான் கேட்கிற கேள்வி முதல்ல அவங்களுக்கு வச்சிடறேன். இது என்னுடைய கேள்வி. சொல்ல முடியாது, ஏன்னா கட்டவே இல்லை. சில இடங்கள்ல கட்டணும்னு போகும்போது அறநிலையத்துறையை தொடுகிறார்கள். நாங்க என்ன சொல்றோம், அது குற்றம் என்று நாங்கள் சொல்லலை. ஒரு துறையில் இருக்கிற அந்த பணத்தை எடுத்து இன்னொரு துறைக்கு நாம் கொண்டு போகிறோம் என்று சொன்னாலே நம்முடைய ஆளுமையிலே குறைபாடு இருக்கிறது என்பது பொருள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நீங்க உங்களுடைய ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பட்ஜெட் ஒதுக்குற கல்வித்துறைக்குள்ள இருந்து ஏன் கல்லூரியை கட்ட முடியல? நான் ரொம்ப கேட்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்கிற கேள்வியே நான் கேட்கிறேன். கருணாநிதி அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவு செய்து கடலுக்குள்ளே பேனா வைக்க வேண்டும் என்று போகிறீர்கள் இல்லையா? அதை எடுத்து கல்லூரியை கட்ட முடியாதா? இந்த உதயநிதி அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக கார் ரேஸ் நடத்தினார் இல்லையா சென்னை வீதிகளிலே? அதை எடுத்து கல்லூரி கட்டி இருக்கலாம் இல்லையா? கல்லூரி கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கேள்வி எழுப்பலாம். ஆனா அறநிலைத்துறை நிதியிலிருந்து கட்டப்பட்ட வரலாறுகள் தமிழ்நாடு அரசில் இருக்கத்தானே செய்யுது. எப்போ அதிமுக ஆட்சி எப்போ நீங்க அவங்க கொடுத்திருக்காங்க திமுகவினுடைய அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். புரட்சி தலைவர் அவர்களுடைய காலத்திலே நீங்கள் 2 கல்லூரிக்கு UGC நிதி பெறுவதற்கு கட்டியிருக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், காலந்தோறும் நாம் வளர்கிறோம். ஒரு கட்டத்திலே மிக 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 குறைவாக 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போட்ட காலம் எல்லாம் உண்டு. அன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய நிதி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு உள்நாட்டு உற்பத்தி இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அன்னைக்கு நம்ம என்ன தேவை பண்ணோம்னா, எது அடிப்படையான தேவையோ அதற்கு நாம் நிதி ஒதுக்க வேண்டும். அதனால் புரட்சி தலைவர் அதை செய்தார். உடனடியாக நீங்க கல்வியை நீங்க தமிழ்நாட்டில தொழில்நுட்ப கல்வியினுடைய தந்தைன்னு சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே. அந்த அளவிற்கு தொழில்நுட்ப கல்லூரிகளை கொண்டு வந்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். இந்த என்ஜினியரிங் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய அளவில் வந்து இத்தனை ஆயிரம் மாணவர்கள் வந்ததுக்கு காரணம் நாங்க அதிமுகவினுடைய ஆட்சி. நீங்க அந்த காலகட்டத்தில் அவர்களை பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு இது உதாரணமா நான் கேட்கிறேன். இது பிஜேபிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஒன்றும் புரியல. பிஜேபி அறநிலைத்துறை நிதி எடுக்காதீங்க, இது பாஜகவினுடைய குரல். பாஜகவினுடைய குரல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கிறார்ன்றதுதான் திமுக வைக்கிற கடுமையான பிரச்சனை. இது என்னமோ சொல்லுவாங்க, இந்த ஒரு இதையை வச்சு அப்படியே சிமிலரா இன்னொன்னு வந்து அது கூட ஒப்பிட்டு பாக்குறது அப்படிங்கிறது. நாங்கள் வந்து எதற்காக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் மிக தெளிவாக சொல்லுகிறோம். எங்கள் பொதுச் செயலாளரும் பேசியிருக்கிறார், நானும் இப்பொழுது சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாரும் இது தெளிவாக சொல்லுகிறோம். உனக்கு கல்வித்துறையில இன்றைக்கு இவ்வளவு 1000 கோடிகள் பணம் உனக்கு இருக்கிற போது, பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் 46,000 கோடி நம்ம பட்ஜெட் சார். இந்த பட்ஜெட் விஷயங்கள் கல்வி சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு குறைபாடு இருக்கும்போது சார் இதுதான் பிரச்சனையே. மத்திய அரசு என்ன நிதி தரல? 2000 கோடி நிதி தரல. அதுதான் உங்க பிரச்சனை. நான் சொல்றேன், பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் உங்க பட்ஜெட் 46,000 கோடி. 2000 கோடி நிதி தரலங்கிறதுக்கு நாங்களும் போராடுறோம். அதை வாங்கணும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. நான் கேட்பது 46,000 கோடி நிதியை ஒதுக்கி வைத்திருக்கிற நீங்கள் இந்த 2000 கோடினாலதான் எங்களுக்கு எல்லாமே தடைபட்டு நிற்குதுன்னு சொல்றது எவ்வளவு விளையாட்டு வேலை? இது ஏற்புடைய உண்மையா இது? அப்ப நீங்க என்னன்னா 46,000 கோடி நிதி ஒதுக்கிறீர்கள் என்று சொல்வது பொய்ன்னு சொல்றேன். இல்ல அப்ப இந்த கேள்வி நேரடியா முன் வச்சிருக்கலாம்ல, கல்வியில உங்களோட நிதி எங்க போச்சு, அதை ஏன் அதைத்தான் கேட்டாரு. அந்த அறநிலைத்துறை ஏன் தொடரணும்னு ஒரு கேள்வி. அந்த காணொலியினுடைய அடுத்த வரியே நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அறநிலைத்துறை நானே சொல்றேன், அறநிலைத்துறையில வருகிற பணத்தை ஏன் இதற்கு எடுத்து போடுறேன் நீ சொல்ற இல்ல. அப்ப இங்க பணம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதை ஒத்துக்க. நாங்கள் வேலை செய்யல. அன்பில் மகேஷ் ரசிகர் மன்ற வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். பொன்முடி பல வேலைகளை செய்து மீண்டும் மீண்டும் நாங்கள் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சரை மாற்றிக் கொண்டிருந்தோம். எனவே இந்த துறை முழுவதுமாக சீரழிந்து கிடக்கிறது. இந்த நேரத்திலே கூட கல்லூரி கட்டுகிறோம் என்கிற பெயரிலே காசை திருடுவதற்காகத்தான் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அதைத்தான் நான் குறிப்பிடுறோம். மக்களிடம் கொள்ளையடிச்சதை தாண்டி கடவுள் காசு எடுத்துட்டு போக தொடங்கிட்டீங்க. சிவன் சொத்து குல நாசம்னு சொல்லி காட்டுறோம். அவ்வளவுதான் செய்தி. இதுதான் இதில் இருக்கிறது. அறநிலைத்துறையில ஊழல் நடக்குது, அறநிலைத்துறை பணங்களை வந்து திமுக வந்து ஒரு போக்குல யார் வேணா வைப்பாங்க. அதுக்கான ஆக்கப்பூர்வமான விமர்சனமா என்ன இருக்கு? இது என்னங்க? இதை விட ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்னங்க? நீங்க இப்படி ஒரு நெரேட்டிவ் திமுக செட் பண்ண அவனை தான் நீங்க பார்த்து கேட்கணும். அவங்க திமுக தான் பார்த்து சார் ஆக்கப்பூர்வமா ஒரு பதில் சொல்லுங்க சார். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, உங்களுக்கு வந்து எதனால நீ வந்து இந்த தொகையை எடுத்த, அறநிலைத்துறையிலிருந்து ஏன் எடுத்தேன்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்லுங்க சார். உடனே பிஜேபியோட அஜெண்டா, உலகத்துல யாரோட அஜெண்டாவை வேணா இருக்கட்டும், கேள்வி நியாயமான கேள்வி இல்ல. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல். இந்த காரணத்தால் தான் நாங்க எடுத்தோம் சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? யாரை பார்த்து பயப்படுற? நீ தான் பிஜேபி பார்த்து பயப்படுற. இதுல இருந்து ஆமாம் நாங்கள் இந்த தொகையை எடுத்தோம், இந்த தொகையை எடுத்து நாங்கள் இந்த இடத்துல கல்லூரி கட்டி இருக்கிறோம், இந்த கல்லூரியில் இவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் ஒரு டேட்டா வந்திருக்கா? 3 நாளா பேசிட்டு இருக்காங்களே, வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குன்ற டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்திருக்காங்க. அது புரட்சி தலைவர் காலத்துல நடந்திருக்குன்னு ஒண்ணு எடுத்து போட்டிருக்காங்க. நான் கேட்பது, இந்த ஆட்சி காலத்துல சார் ஆமா அறநிலைத்துறையிலிருந்து இந்த பணத்தை எடுத்தோம், இந்த பணத்துல இந்த கல்லூரி கட்டியிருக்கோம், இதுல ஊழலே நடக்கல, ரொம்ப தெளிவா நாங்க கல்லூரி கட்டிட்டோம், இதுல இத்தனை மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள், நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படி ஒரு தரவை? அப்ப ஆக்கப்பூர்வமான பேச்சை தவிர்ப்பது யார்?
நாங்கள் அல்ல, இவர்கள் தான் தவிர்க்கிறார். ஓகே, இப்போ அதிமுக எது பேசினாலும் எடப்பாடி அவர்கள் எது சொன்னாலும் பாஜக சாயம் பூசுறதை வந்து திமுக வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா பாஜகனுடைய சாயல் பூசுறதுனால அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியும்னு திமுக நம்புது இல்லை. அப்ப எப்படி அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி? நீங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அதுதானே சார், நம்பினாலும் நம்பாட்டியும். அதை தவிர அவங்க அதிமுக எங்கேயாச்சும் குறை சொல்ல முடியுமா? அவங்க அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில குறை சொல்ல முடியுமா? அவங்களால தேடி தேடி பார்த்தாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. பாஜகவுக்கு ஒரு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், புரியுதானுங்களா? நீங்க இதே கட்சி, இதே காங்கிரஸ் இந்த ஆண்டு காலம் முன்னாடி ஆண்டு இருந்துச்சுன்னா இந்தியா இன்னைக்கு பல மடங்கு பின்னோக்கி போயிருக்கும். ஆளல. அதனால என்ன சொல்றாங்க, நாங்கள் மட்டும் வந்திருந்தாள்னு கதை பேசிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற இந்த 12 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம். இதைய மட்டுமாவது பயன்படுத்தி எப்படியாவது எதிர்கட்சி அந்தஸ்தையாவது பெற்றுவிட வேண்டும் என்று இந்த முறை திமுக முயற்சிக்கிறது. நீங்க எங்காவது இந்த கூத்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு 4.5 ஆண்டு கால ஆண்ட ஒரு கட்சி ஒரு பிரச்சார பயணத்தை மக்களிடம் தொடங்குகிறது. என்ன சொல்லி தொடங்குவாங்க? இது வரைக்கும் நம்ம வரலாற்றுல எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கோம். என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றது கேளுங்க சார். முதல்ல என்ன சொல்லுவாங்க? நாங்க செஞ்ச இந்த சாதனைகளை பாரீர் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும். 4.5 ஆண்டுகள் முடிச்சுட்டு தேர்தலுக்கு போகும்போது திமுக என்ன சொல்லி தொடங்குது? ஓரணியில் திரள்வோம்ங்குது. நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் கழிச்சுதான் திரள்றக்கே கூப்பிடுறியா? 4.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? இப்பதான் திரள்ற, இனிதான் போராடி நீ உரிமை மீட்க போறோம்னா 6 மாச காலத்துக்குள்ள ஆபத்து. அப்ப ஒரு விஷயம் அதுல ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். ஒரு விஷயம் அதுல என்னன்னா, தான் செய்த சாதனைகள் என்று சொல்லுவதற்கு ஏதுமற்று இருக்கிற ஸ்டாலினுடைய அரசாங்கம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இங்கே பயன்படுத்தி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று முயற்சிக்கிறது. எனவேதான் இந்த வேலையை செய்கிறது. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடம் வலுவாக இருக்கிற ஒரு அமைப்பு என்பது தெரிகிறது. இந்த பயணத்தில் அது நிரூபிக்கப்படுகிற போது பதட்டம் அடைகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வலை இன்றைக்கு திமுகவுக்கு ஜுரம் வர வச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் கூட்டணி கட்சிகள் பேசும்போது இதுவரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை வந்து விமர்சிக்காத ஒரு போக்க நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு திடீர்னு திருமாவளவன் அவர்களை பேசுறீங்க, முத்தரசன் அவர்களை பேசுறீங்க. இது என்ன அரசியல் பாணி சார்? 20வது ஓவர் போடுறதுக்கும் 50வது ஓவர் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க எல்லாம் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு அதிகமான யாருக்கு தேவைப்படுது போடுறோம். தேர்தல் வருகிற போது நாங்கள் இந்த கட்சி, இந்த ஆளுங்கட்சி செய்திருக்கிற அவலங்களை எடுத்து தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதில் இன்னும் இன்டென்ஸா வேலை செய்யற காலம் தான் இந்த காலம். ஒரு கூட்டணி கட்சிகள் பேசும்போது கூட, திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட இந்த கூட்டணியில ஒரு பிணைப்பு இல்லைன்னு சுட்டி காட்டுறாங்க. அதுக்கான ஆக்கப்பூர்வமான ஸ்பேஸும் இருக்குல்ல சார்? இப்போ அமித்ஷா ஒரு கருத்தை சொல்லுவாரு, பொதுச்செயலாளர், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுதுன்னு நான் சொல்றேன். இப்ப பத்திரிகைகளால், இவர்கள் கையில் இருக்கிற ஊடகங்களால் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. நான் என்ன கேட்கிறேன்னா, அமித்ஷா வந்து உறுதியாக சொல்லத்தான் போகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் சொல்லியும் இருக்கிறார். பல தருணங்கள்ல சொல்லல, கூட்டணி அவர் சொல்லிட்டே இருக்காருங்க. நீங்க 10 தடவை சொன்ன வரை 11வது தடவை மைக்கு வைக்கல, அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கலாம், அமௌண்ட் போயிட்டாருன்னா ஐயோ பாத்தீங்களா அமௌண்ட் போயிட்டாரு. இது வரைக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி கூட்டணி அமைத்த அன்றைக்கே அமித்ஷா தெளிவா சொல்லி இருக்கிறார். அதை எடுத்து பாருங்கள். கூட்டணி ஆட்சியில என்னங்க பொருள் கொள்றீங்க நீங்க? நாங்க இவ்வளவு தடவை மீண்டும் மீண்டும் சொல்றோம், கூட்டணி வெல்லும், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் சொல்லுவது, இப்ப நாங்க 2019ல பிஜேபி கூட்டணியில அலையன்ஸ்ல இருந்தோம். அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சி அவங்க என்ன சொன்னாங்க? என்டிஏ ஆட்சின்னு சொன்னாங்க. அது ஒரு அலையன்ஸ் கூட்டணியோட ஆட்சின்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சியில பங்கெடுத்திருந்தோமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு கட்சி அவங்க வந்து அன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு இருந்தாங்க இல்லையா? இதுக்கு அது கூட்டாட்சி, மத்தியில கூட்டாட்சி வேணும் என்கிற கோட்பாட்டுல வருகிற ஒரு கவர்மெண்ட் தான். அவன் என்ன சொல்றான், எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதுங்க. இப்ப இங்க சொல்லுகிற போது இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதைத்தான் அவர் கூட்டணியினுடைய ஆட்சி என்று சொல்கிறார். என்டிஏவினுடைய ஆட்சி இங்க நடக்கும், அதிமுக தான் தலைமை தாங்கும், அவங்க பொதுச் செயலாளர் தான் தலைவராக இருப்பார், அன்னைக்கே அவர் அறிவிக்கிறார். பிறகு அடுத்து எங்கேயோ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அதுல வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டாருன்னு உடனே கிளப்பி விடுறான். சார் அது சீரியஸா அவர் வைக்கல என்ன? அப்ப இங்க ஐடிசில அவர் பேசுனது நீங்க யாரும் ஏத்துக்கல. இது ஒரு இஷ்யூ வாங்க. நீங்க வைகோ தினந்தோறும் பேசும்போது தினந்தோறும் சொல்றாரா வைகோ? காலையில் எழுந்துச்சுன்னு ஸ்டாலின் தான் முதலமைச்சருங்கிறாரா? ஒரு நாள் சொல்லலைன்னா உடனே வைகோ வந்து முதலமைச்சர் மாத்திட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர். யார் உங்ககிட்ட யார் சார் சொன்னா? அமித்ஷா சொல்லலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இதே ஐடிசில உட்கார்ந்து சொல்லிட்டு போனார்ல, அதையே பத்திரிக்கையாளர் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஐடிசில இங்க சென்னையில வந்து பேசுனதுல எடப்பாடியார் தான் வந்து முதலமைச்சர் ஆவார் என்பதை அவர் சொன்னார், தெளிவா சொன்னார். அதன் பிறகு இன்னொரு இடத்துல போய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னதாக சொல்றீங்கல்ல, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் இல்லையா? அந்த பேட்டி யாருக்கு கொடுத்தார், எங்க கொடுத்தார்? ஊடகங்களுக்கு. எந்த ஊடகத்துக்கு சொல்லுங்க சார், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். ஏன் நான் இவ்வளவு தடவை கேட்கிறேன்னா, நான் தேடி பார்த்துட்டேன் முழுசா, எங்கேயுமே அப்படி ஒரு வீடியோ கிடையாது. பிரிண்ட்டுக்கு எந்த பிரிண்ட் மீடியா, யார் அதுக்கு பொறுப்பேற்பா? ஏன் சார் இப்படி ஒரு செய்தி கிளப்பி விட்டுட்டு இதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு திமுக காரன் முன்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்?
நான் அடுத்த வாரம் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிற போது எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர், அவர் தான் எங்கள் கூட்டணியினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் என்பதை அவர் பிரச்சாரத்துல சாதாரணமா சொல்லத்தான் போறார். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. தீர்மானிக்கிற இடத்துல எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறார், மாநில தலைவர் சொல்லிட்டார். பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அது தலைமை முடிவு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தெளிவாவே கேட்கப்படுது. அவங்க வச்சு என்னென்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறது அவங்க தலைமை தான் முடிவு பண்ணணும். அது எங்க பிரச்சனை இல்லை. எங்க கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குங்கிறத நாங்க சொல்லிட்டோம். பாஜக ஆட்சினே சொல்லுவோம்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அந்த கேள்வியும் இப்படித்தான். அது என்ன கேள்வி? அது நீங்க நேர்மையா சொல்லுங்க. அண்ணாமலைகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன ஆட்சி வேணும்? நான் என்னை கேட்டா எனக்கு பிஜேபி ஆட்சி தான் வேணும்னு சொல்லுவேன். ஆமா, நீங்க ஒரு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த தோழர் ஒருத்தர் போய் கேளுங்க, விடுதலை சிறுத்தை ஆட்சி வேணும்னு தான் சொல்லுவாரு. கம்யூனிஸ்ட் தோழர் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் வேணும் பாரு, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் நாம் தமிழர் ஆட்சி தான் வேணும் பாரு. ஆனால் என்று அடுத்த வரியை சொல்றாரு அண்ணாமலை. என்ன சொல்றார்? எங்கள் தலைமை சொல்லிவிட்டதால் இந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டு நாங்கள் வேலை செய்ய. அதை பற்றி பேச மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு புரியுது? அது திட்டமிட்டு இவங்க இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை இருப்பதாக காட்ட வேண்டும். இந்த கூட்டணி நான் ஒரே ஒரு செய்தி தான் சார் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் தான் சொல்றேன். 2021ஆம் ஆண்டு தேர்தலை நாங்கள் சந்தித்த போது அமித்ஷா அவர்கள் வந்து விட்டார், 60 தொகுதிகளை பெறப்போகிறார், அவ்வளவுதான் அதிமுக, அவருக்கு அப்படியே காலில் கொண்டு சரணடைஞ்சிட்டாங்க என்று இவர்கள் பேசினார்கள் இல்லையா? நீங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. பேசிய யாராவது ஒருவர் 19 தொகுதிகள் அவர்கள் வாங்கிய பிறகு, ஐயோ நாங்க எடப்பாடியாரை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டோம், ரொம்ப சாரி, அவர் ஆளுமை மிக்க தலைவர் நிரூபிச்சிட்டார் ஒருத்தர் சொன்னாங்களா சார்? இன்னைக்கு மறுபடியும் அதையே பேசுறான். இல்ல இப்பவும் 18% பாஜக வந்திருக்கு. சோ அதுக்கான தொகுதிகள் அவங்க கோட் பண்ணுவாங்கன்ற கருத்து இருக்குதானே? இதெல்லாம் தான் சொல்றேனே. போன வருஷம் நீ சொன்னது என்னாச்சு? போன தேர்தல் நீ சொன்னது பொய்ன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சா? நீ செட் பண்ண நேரட்டிவ்ங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சா? தன்னுடைய ஆளுமை என்னங்கிறது எங்க தலைவர் நிரூபிச்சிட்டாரா எங்க பொதுச் செயலாளர்? அப்ப இந்த முறையும் அதே பொய்யை சொல்லுகிறாய். நான் உங்களை பார்த்து கேட்பது என்னன்னா, ஆள் போடுறக்கே வாய்ப்பில்லாத நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு 63 தொகுதிகளை கொடுத்த கருணாநிதியினுடைய வாரிசுகள் 19 தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து, இவருக்கு ஆளுமை இல்லை, இந்த கட்சி அடிமையாகிவிடும் என்று சொல்வதற்கு அருகதை இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் என்னோட கேள்வி. திமுக கூட்டணி கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சு, திமுக விமர்சிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. அதே கேள்வியை திருப்பி உங்கள்கிட்ட கேட்கறாங்க, பாஜகவை நீங்க எங்க விமர்சிக்கிறீங்க? கீழடி அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க, கல்வி நிதி தரமாட்டாங்க, ரயில் விபத்துல கூட அந்த சிஸ்டம் ஃபெயிலியர்ன்றதை பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கேயாவது அதிமுக கண்டிக்குதான்னு உங்களுக்கு? எல்லா இடங்களிலும் கண்டிக்க வேண்டிய இடம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. வக்பு வாரிய சட்டம் நாங்கள் கண்டிச்சோம். நீங்க கல்விக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்களும் கோருகிறோம். நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கொண்டு வருகிற போது நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். அது திமுக கொண்டு வந்த தீர்மானம் பார்க்கல. மத்திய அரசிடமிருந்து நிதியையே பெற்றுக் கொடுத்தார் எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்து. அதையும் இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசு உரிய நிதி கொடுக்க வேண்டும் என்பதை பிஜேபியிடம் மட்டுமல்ல, காங்கிரஸ் இருந்த போதும் கேட்டிருக்கிறோம், ஜனதா இருந்த போதும் கேட்டிருக்கிறோம். யார் மத்திய அரசாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் இந்த பெடரல் சிஸ்டத்தினுடைய அமைப்பே. அதுல அப்ப எல்லாருக்கும் கேட்டிருக்கிறோம். நாங்க எந்த இடத்துல நாங்க பாரதிய ஜனதா விமர்சிக்கல. இந்த முருகர் மாநாடு மாதிரியான சம்பவங்கள் வந்தபோது அது ஒரு ஆள் இல்லாத மொட்டை கடிதாசி மாதிரி தான் கண்டன அறிக்கையே வெளியே வந்துச்சுன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறேன். என்ன சார் கண்டன அறிக்கை? ஐடிவிங்ல இருந்து இப்போ அந்த மாநாடு தீர்மானங்கள் ஏற்கவில்லை, அண்ணா பெரியாரை அவமதித்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ற தகவல் கூட, அப்படின்ற அந்த அறிக்கை கூட பொதுச்செயலாளர் பேர்ல வரல. ஐடிவிங் வெளியிடுறாங்க, ரொம்ப விலகி விலகி போறாங்க. ஒண்ணுமே தேவையில்லை. என்ன அங்க ஒண்ணு திரும்ப அந்த மாநாட்டுல என்ன நடந்துச்சு? என்னதான் உங்க பிரச்சனை? அதுல இதுதான் இப்ப மக்களை பயங்கரம். அதே மாநாடு நடந்த அன்னைக்கு உதயநிதி வர்ற பாதையில் இருக்கிற சாக்கடையை மூடி விடுறான் சார், கொண்டு துணியை போட்டு மூடுறான் சார், துண்டை போட்டு. நான் 24 மணி நேரம் சுவாசிச்சுட்டு இருக்கிற அந்த துர்நாற்றத்தை துணை முதலமைச்சர் 2 நிமிடம் பொறுத்துக் கொள்ள மாட்டாரா சார்? திருமுருக மாநாட்டில் நடந்த ஒண்ணுமே நடக்கலையா? அறநிலைத்துறையை அரசு கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தீர்மானம் போடுறாங்க. அது நம்ம கொள்கைக்கு ஒப்பானது. ஆனா அங்க பங்கேற்கிறாங்க. அண்ணா பெரியார் குறித்த வீடியோக்கள் டிஸ்பிளே பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது அப்போ நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்கள் அங்க பங்கேற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தொண்டர்களுக்கே ஒரு டைல்யூஷன். ஒன்னும் இல்ல, ஒரு தொண்டனுக்கு டைல்யூஷன் இல்ல, ஒரு மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன் வரலைங்கிறது நான் சொல்றேன். மீடியாவை தவிர, அதுவும் திமுக ஆதரவு மீடியாவை தவிர இது யாருமே பேசல. என்னன்னு நான் உங்களுக்கு பிரச்சனை சொல்றேன். அங்க ஒரு 6-7 மணி நேரம் மாநாடு. அதுல ஒரு 2 நிமிடம் ஏவி ஒன்று போடப்படுது. அதுல 2 நொடி தலைவர்களினுடைய படம் காட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்ப வரைக்கும் அந்த திரை அமைச்சிருந்தது. நான் எங்களுடைய அமைச்சர்களிடம் பேசினேன். அது இந்த சம்பவம் வந்தோடனே என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவர்கள் எங்களுக்கு தெளிவா சொன்னாங்க. மேடை நோக்கி திரைகள் இல்லை அந்த மாநாட்டுல. திரை மக்களை நோக்கி இருக்கிறது. மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு திரையில் என்ன ஓடுனாலும் தெரியாது. இது ஓடி இருந்ததா வந்துதா பிடிச்சாங்க யாருக்கும் தெரியாது. நாம் என்ன கேட்கிறோம்னா, இந்த மாநாட்டை நடத்துனது எங்க கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா இல்ல, அவர்களுடைய தோழமை சக்தியாக இருக்கிற அரசியல் கட்சியாக இல்லாத இந்து முன்னணி. அவர்கள் தான் மாநாடு நடத்துறாங்க. அங்க நம்ம போகணுமான்ற ஒரு கேள்வி. அழைப்பு எதுக்கு சார்? ராஜ்நாத் சிங் வந்தன்னைக்கு யாருமே பொங்கலையா சார்? நீங்க ராஜ்நாத் சிங் இங்க வரணுமா? கருணாநிதிக்கு காயின் வெளியிடறதுன்னு யாருமே கேட்கல. நீங்க ஏன் சார் ஒருத்தர் ஒரு பக்தர்கள் மாநாடு நடத்துறேன்னு அழைப்புதல் கொடுக்குறாரு, நாங்க போறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இதுல நீங்க போகணுமா அப்படின்னா போகணும் தான்.
அழைப்பு கொடுக்குறாங்க, போறோம், எல்லா கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாங்க போய் கலந்துக்கிறோம். என்ன பிரச்சனை? இப்ப பெரியார் கொள்கைக்கு மாற்று கொள்கைன்னு தான் சொல்லுவீங்களா? கோயிலுக்கு போனா எல்லா கோயிலுக்கு எல்லாரும் தானே போயிட்டு இருக்கிறோம் சார். இதுல ஒரு லாஜிக்கே இல்லை. நான் கேட்கறது, ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து கருணாநிதியினுடைய காயின் வெளியிட்ட அன்னைக்கு எங்க போச்சு உன்னுடைய மதச்சார்பின்மை கொள்கை? ஏன் நீ கூட்டிட்டு வந்த? ஏன்னா அன்னைக்கு பையனை காப்பாற்றணும் ஊழல் வழக்குல இருந்து. அதுக்கு ஒரு முயற்சி எடுப்பதற்காக அந்த அமைச்சர்கள் ஏதாவது தாஜா பண்ணலாமா நினைச்சா அவங்க உங்க வலையில விழல. அதான் நடந்தது உண்மை. அப்ப இந்த திருமுருக மாநாடு இந்த 2 செகண்ட் ஓடிடுச்சு, ஐயோ குதிக்கிறாப்பா அப்படி பழகாலம். நான் என்ன கேட்கிறேன், நீ சொல்லுகிற பெரியாரை, நீ சொல்லுகிற அண்ணாவை, நீ சொல்லுகிற வடிவத்திலேயே காங்கிரஸ் ஏத்துக்குதா? கட்சிகளுக்கிடையே மாறுபாடு இருக்கும். அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு வேற கருத்து இருக்கும்ல. அந்த கருத்து கொள்கை ஒன்றி போகுது. இப்ப தமிழ் தேசியமா, திராவிடமா, இந்திய தேசியமா என்பதா தேர்தல்? வெல்ஃபேர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றது யாருங்கிறதான் தேர்தல். உங்களுக்கு ஒரு கொள்கை, எனக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். நாம் எல்லாரும் ஒரு கொள்கைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அது என்ன கொள்கை? அதுதான் அரசமைப்பு. அரசமைப்பு சட்டம் என்பது ஒத்த கொள்கை. திமுகவுடைய நரேட்டிவ், எலெக்ஷனுக்கு சந்திக்க போற திமுகவே நாங்கள் கொள்கை கூட்டணி அப்படின்னு நிலைநிறுத்துறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொள்கை முக்கியம் இல்ல, கூட்டணி போதும்னு சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில எப்படி கொள்கை கூட்டணி நானும் கேட்டேங்கிற ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார். இப்ப ஒருத்தர் நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். அவரு சரி நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க, நீங்க அது ஊழல் இல்லை தவறுதான்னு சொல்லலாம். அது ஒரு கூட்டணியாக கூட அமையலாம். ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துருது, ஏதோ ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்துக்கலாம், தப்பில்லை. அரசியல் அப்படின்னு நடக்குது. கொலகாரன் ஒருத்தனை சொல்லிட்டு கொலகாரன் கூட கூட்டணி போவீங்களா சார்? அது வெறு கொலகாரன் கூடயே போக மாட்டோம். இனப்படுகொலை செய்த படுகொலையாளன் கூட போவீங்களா சார்? இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி என்று 2019 இப்ப இந்த கவர்மெண்ட் அமைச்ச பிறகு ராஜ்யசபா மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ பார்லிமெண்ட் வாசல்ல நின்று பேசினார். வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சும்மா கதவை சொல்லிட்டு போல. இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியோடு ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். பழைய பேச்சா இருந்தா பரவாயில்ல. இப்ப கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க கொள்கை கூட்டணிங்கிறீங்களே, எனக்கு புரியலையே. இது கொள்ளை கூட்டணின்னு வெளிப்படையா மக்களுக்கு தெரியலையா? நீங்க இப்ப சிபிஐ சிபிஎம்மும் காங்கிரஸ் கட்சியும் கொள்கை கூட்டணியா சார்? பாஜக வந்துடாம தடுக்கிறோம், அவ்வளவுதான். குறைந்தபட்ச செயல் திட்டம். பாரதிய ஜனதா என்பதற்கு எதிரான ஒரு சக்தி உருவாக்கப்பட வேண்டும் என்கிற செயல் திட்டம். அதேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இந்த தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிற, மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறித்து 10 லட்சம் கோடி கடனை நோக்கி இந்த மாநிலத்தை தள்ளி கொண்டிருக்கிற நிர்வாக திறனற்ற குடும்ப ஆட்சி சர்வாதிகாரத்தை இந்த மண்ணிலே இருந்து வேறு இருப்பதற்கு நாங்கள் ஒரு அணி அமைக்கிறோம். இது கொள்கை ஒத்துப்போய் அமைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் போதுமானது. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இப்ப அஜித்குமாருடைய காவல் மரணம் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பெரிய விவகாரங்கள்ல எடப்பாடி அவர்கள் களத்துக்கு வர்றதில்லைன்ற விமர்சனமும் ரொம்ப நாளா, வேங்கை வயல்ல தொடங்கி இந்த மாதிரியான தென் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் எதுக்குமே அவர் களத்துக்கு போறது இல்லைன்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, அது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, பட் ஃபீல் அவர் இல்லை அப்படின்றது இல்ல. 2 விஷயமா அதை பார்க்கணும். ஒண்ணு முதல்ல அந்த பிரச்சனையோட வெளிவர காரணமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் திரு செந்தில்நாதன் அவர்கள். அவர் தான் போய் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த அஜித்குமார் அவர்களினுடைய தம்பி அவரை கார்ல கடத்திட்டு போக திமுக முயற்சி செய்கிறது. திமுக கொடி கட்டினவர்லாம் செங்கைமாறன் அவர் தான் அந்த வேலையை செய்கிறார். இவர் போய் அங்க நின்று போராடின பிறகுதான் அந்த தம்பி அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார். பிறகுதான் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பிறகுதான் பிரச்சனை என்ன நடந்திருப்பதே உலகத்திற்கு தெரிய வருகிறது. இதை எங்கள் பொதுச் செயலாளரின் உத்தரவு இல்லாமல் அவர் செய்யவில்லை. எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். போராட்ட காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அரசிற்கான நிர்பந்தத்தை, அழுத்தத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளர் அந்த இடத்திற்கு போயிருக்க வேண்டுமா, போக வேண்டாம்? எங்க பொதுச் செயலாளர் நேராக அம்மாவை கூப்பிட்டு பேசுறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுடைய அம்மாவை பத்தி பேசுறாங்க. ஒரு செய்தி தான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். நானே அதை பேசியிருந்தேன். ஒருவேளை நீ இந்த சிபிஐக்கு உத்தரவிடுவதில் இருந்து விலகி போயிருந்தால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற போராட்டத்தை அதிமுக எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் எடுத்திருக்கும். நாங்கள் அதற்கான நேரம் தான் கொடுத்திருந்தோம். நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கேட்குறது, நீங்க எல்லாருமே இந்த கேள்வி எங்களோட ஏன் கேட்குறீங்கன்னா, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது எப்படியெல்லாம் போனாங்க சார், நேராகவே வீட்டுக்கு போயிட்டாங்க சார். அது திமுகவினுடைய ஸ்டைல் அரசியல். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை தனக்கு அரசியல் லாபம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதிலே மிக தெளிவாக இருப்பார்கள். அது யார் உயிர் போனாலும் சரி, அங்க போய் அவங்களோட அரசியல் லாபத்தை எடுக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தீரணும். அதுல அரசியல் லாபம் எங்களுக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா? இவங்க இத்தனை தூரம் போய் அங்க போய் போராடி, அங்க போய் படம் எடுத்து போஸ்ட் கொடுத்து, அதை சொல்லி இதை சொல்லி பொய்களை கட்டவிழ்த்து விட்டு இத்தனையும் பண்ணி அந்த வழக்கு சிபிஐக்கு போகுது. எங்க பொதுச் செயலாளர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த வழக்கு சிபிஐக்கு போக வைக்கிறார். புரியுதுங்களா? இது எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தீர வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமே ஒழிய, இதை அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு அதில் அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு கீழ்த்தரமான நோக்கம் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் இந்த கட்சிக்கும் என்றைக்கும் இருந்ததில்லை. எனவே திமுகவினுடைய ஸ்டைல்ல எங்களை எதிர்பார்க்காதீங்க. எதிர்கட்சிகளுக்கு வேலையே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல. பாருங்க, ஸ்டாலினே மறுநாளே சிபிஐக்கு மாத்திட்டாருன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம் சார். இன்னும் ஒரு வருஷம் போனா அப்படியே இதை நீங்க சொல்ற மாதிரியே கிளைம் பண்ணுவாங்க. இப்ப பண்ண முடியாது. என்ன காரணம்னா,
இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிற போது இவர்கள் போட்டிருந்த எஃப்ஐஆர் நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். அந்த பையன் எங்கிட்ட தப்பிச்சு ஓட பார்த்தா கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்து போயிட்டார். இதுதான் இவனுக்கு போட்டிருந்த எஃப்ஐஆர், ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற போலீஸ். இல்ல பெனிக்ஸ் ஜெயராஜுமே காய்ச்சல் வந்து இறந்தாங்க. ரெண்டுக்கான வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அந்த அடுத்த கேள்வி போல இதில் நடந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதை செய்யறார். அந்த முதல் நாள்ல வந்து 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். உடற்கூறாய்வு வந்த பிறகு அதில் 5 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இவங்க எல்லாருமே சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற காவலர்கள், யாரும் அதிகாரிகள் இல்லை. போராட்டங்கள் அதிகரிக்கிறது. மீண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை களத்தில் இருக்கிறார். அடுத்தது டிஎஸ்பி மேலே ஆக்ஷன், எஸ்பி மேலே ஆக்ஷன், இப்படி ஒன்னொன்னு நடந்து வருது. நீதிமன்றத்திற்கு போய் நிற்கிறார்கள். இந்த நீதிமன்றத்திற்கு முதலிலே போனது அதிமுக. நீங்க எங்க பொதுச் செயலர் என்ன செஞ்சான்னு கேட்கறீங்களா? அதுக்காக நான் சொல்றேன். உடனடியாக நீங்கள் வழக்கை கொடுங்கள் என்று சொல்லி வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது அதிமுக. நீதிபதி விசாரணை கொண்டு வருகிறார். வந்தோடனே நீதிபதி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறார். ரெக்கார்டு இருக்கு, வீடியோ எடுத்து பாருங்க. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ஸ்டாலின் வழக்கறிஞர் போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. ஒரு கட்டத்துல ஒண்ணுமே செய்ய முடியாம வழக்கறிஞர் இருந்துச்சு சார், நீங்க சிபிஐ ரெக்கமெண்ட் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. யாருகிட்ட? நீதிபதி கிட்ட. நீதிபதி சொல்லுகிறார், இதை எழுத்துப்பூர்வமா கொடு, பேசிட்டு கொடுங்க. உடனே அவர் வழக்கறிஞர் பேக் அடிச்சு, நாங்க ஒரு தடவை அரசு கிட்ட பேசிட்டு கொடுத்துறோம், எனக்கு அறிக்கையை 8ஆம் தேதி கொடுக்க வேண்டும், நீதிபதி சொல்லிவிட்டார். இப்ப சாதாரணமா நானெல்லாம் ஒரு சாதாரண பத்திரிகையாளனாக ஒரு அரசியல்வாதியாக உள்ள இருக்கிறேன். நான் பார்க்கிற போது எனக்கு இருக்கிற புரிதலே 8ஆம் தேதி இந்த வழக்கு அறிக்கை வந்தது என்றால் அது சிபிஐ உத்தரவு, நீதிபதி கையெழுத்து போடுவார். முன்னதாகவே அவங்க கணிச்சு அவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா வீடியோ பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிச்சு, நீதிபதி பேசுவதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருச்சு, இது சிபிஐக்கு போகுது, தப்பிக்க வழி இல்லை என்று தெரிந்து விட்டது. நாமே முந்திக் கொள்ளலாம் என்று அதில் கூட இவர்களுடைய அரசியலை பாருங்கள். 7 மணிக்கு ஊடகங்கள் விவாதங்களை தொடங்கும், 6:45 அறிவித்து விடு என்று சொல்லிவிட்டார்கள். அவசர அன்றைய தினம் அந்த நாள்ல அன்னைக்கு மதியம் சாயந்தரம் 3 மணிக்கு பேசுற அமைச்சர் ரகுபதி சொல்லுகிறார், சிபிஐ வசம் ஒப்படைக்க மாட்டோம், இந்த வழக்கை நாங்களே நடத்துவோம், சிபிஐ தேவையில்லை சொன்னவர் அமைச்சர் ரகுபதி. இருக்கிறது பத்திரிகையில் எடுத்து பாருங்க செய்தியை. 6 மணிக்கு அமைச்சர் சொல்றார், 3 மணிக்கு அமைச்சர் சொல்றார், 6:45 அறிவிப்பு வெளியே வந்தாச்சு. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உடனடியா விவாதிக்கணும். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற அந்த விவாதிக்கிறவர்களுக்கு எல்லாம் தகவல் எப்பொழுது சொல்லப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. எப்படி அவங்க அந்த தலைப்பை உடனே ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இது நடந்துச்சு. எனவே அது இவங்க அப்படி நினைச்சு இவங்களே சிபிஐ கொடுத்துட்டாங்கன்னு சொல்றது போய். நீங்க இன்னொன்னு கேட்குறீங்க, இவருடைய ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னுடைய அவர்களுடைய வழக்கு. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீகல் கஸ்டடியில கொண்டு வந்து செய்யப்பட்ட ஒரு பெரிய கொடூரம், அதுல யாரும் மறுப்பில்லை. ஆனால் ஒரு செய்தி அதில் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கும் அதுக்கு வித்தியாசம். அந்த காவலர் அவர்களை கொலை செய்தார்கள் இல்லைங்களா, அந்த கொலை வேறு யாரோ சொல்லி, ஒரு அரசியல்வாதியோ ஒரு அதிகாரியோ சொல்லி அந்த கொலை நடத்தப்பட்டது என்கிற குற்றச்சாட்டாவது இன்றைக்கு வரைக்கும் இருக்கா? இங்கே அப்படி எதுவும் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி தெரியும், அது 2 பேருக்கு இடையில் நடக்கிற சண்டை. தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற காவல்துறை அதிகாரிகள் அவரை கொண்டு வருகிறார்கள், கொலை நடக்கிறது. கொரோனா காலம், தகவல் பரிமாற்றத்திலே மிகப்பெரிய சிக்கல் இருந்த காலம் அது. எல்லாரும் உள்ள இருக்கிறோம், பத்திரிகையாளர்கள் வெளியிறங்க முடியாத சூழல் இருக்கு. அரசு மிகப்பெரிய அளவில், உலகம் முழுக்க இருக்க அரசுகள் ஒரு சோதனை சந்தித்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்தில் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றது, இந்த வழக்கு ஒரு போலீஸ்காரருக்கும் ஒரு இவருக்கும் நடந்த வழக்கு சண்டையா? விமர்சனங்களா சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண்ணுடைய பேரை சொல்லி அவங்க கொல்ல சொன்னாங்கன்றத நம்ம எடுத்துக்க முடியாது. நான் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலைங்கிறது ரெண்டாவதுங்க. நான் வெளிப்படையா கேட்பது, இது இதுல வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். இருக்கு. எஸ் இருக்கு என்கிற போது ஆளுகிறவர்கள் மீது சந்தேகம் வந்துருச்சு. ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் தொடர்பு இருக்கு, ஐபிஎஸ் ஆபிசர், அதுக்கு பின்னாடி ஒரு ஆளுங்கட்சி பிரமுகருக்கு இருக்கு, இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தவர்கள். எப்பொழுது ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டு வந்து விடுகிறதோ அந்த சமயத்தில் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை விட்டுவிட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுக்கணும் வழக்க. அதுதானே அறம். அதன்படி இவர்கள் முதல் நாளே அறிவித்திருக்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டு இவங்க மேல வந்த அன்னைக்கு இவங்க செய்யல, லேட் பண்ணாங்க, அப்புறம் நீதிமன்றம் இப்படி சொன்னங்காட்டி இவங்க பண்ணாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தேவை வரல அன்னைக்கு. ஏன்னா அது 2 பேருக்கு நடந்த சண்டை, நம்ம காவல்துறையை அதை விசாரிக்க முடியும். அது வந்து அரசுக்கு எதிராக. தமிழ்நாடு காவல்துறையை வெளியில் இருக்கக்கூடிய அவுட் சைடர்ஸ் வந்து இயக்குறாங்கன்ற சந்தேகம் அதிமுகவுக்கு இருக்கா? எப்படி சொல்றீங்க? இல்ல கேக்குறேன். இப்போ அவுட் சைடர்ஸ்னு யாரை சொல்றீங்க? இப்போ நிக்கிதான்ற பெண் அதுல இருக்கிறதா சொல்றாங்க. காவல்துறை வந்து காவல்துறை நான் உங்களுக்கு சொல்றேன், காவல்துறை மீது சந்தேகம் இல்ல, வெளிப்படையா நாங்கள் சொல்லுகிறோம். காவல்துறை வந்து கஞ்சா கடத்துறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், சிந்தட்டிக் ட்ரக் விற்கிறவன், இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யறவன், இவங்க கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் ரவுடிகளினுடைய ராஜ்யம் காவல்துறைக்குள்ள இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. காவல் நிலையமே அடித்து உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்க நானும் பேசிட்டு இருக்கிற இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல சாதாரணமா திமுக காரர் உட்காந்து ஒரு மறியலை பண்ணி வந்திருக்கிற போலீஸை சட்டையை கழட்டிடுங்கிற வீடியோ வந்திருக்கு, எடுத்து பாருங்க. போலீஸ் அதிகாரியை சட்டையை கழட்டிடுவோனைய, நீ என்ன நாங்க பேனர் வச்சா நீ எடுக்க சொல்லுவியா? சொன்னதோடு இல்லை, மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற, அதுவும் அந்த இடம் வந்து மருத்துவமனை இருக்கிற இடம், மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற அங்கே வந்து பேருந்தை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபடுறான். பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு காணொலி இப்போ வந்திருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்படி காலி பயல்களுக்கும் கட்சிக்காரனாக இருக்கிற திமுக கட்சிக்காரனுக்கும் இந்த சட்டவிரோத செயல்களிலே ஈடுபடுகிறவனுக்கும் சல்யூட் போடுகிற இடத்திலே காவல்துறையை நிறுத்தி இருக்கிறார்கள்.
இன்னொரு பக்கம் சாமானிய மக்களை அடித்துக் கொள்ளுகிற வேலையை காவல்துறை செய்கிறது. இந்த சீரழிவு இந்த காவல்துறைக்குள்ளே வந்து விட்டது. இது பெரிய அளவிலே காவல்துறையினுடைய இருதயத்தையே அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் பார்வை. இல்ல, ஒரு சில அதிகாரிகளுக்காக ஒட்டுமொத்த அரச திமுக மாதிரி நீங்களும் குறை சொல்றீங்களா? ஒட்டுமொத்த அரசன் இப்படி அரசு தான் சார் இதுல பிரச்சனையே. இல்ல, இப்ப திமுக எந்த அதிகாரி நாங்க குறை சொல்றோம்? இப்ப நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. கிருபாகரன் என்று சொல்லுகிற ஒரு பிஏ, அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சருடைய பிஏ, ஒரு காவலரை தெருவில் வச்சு அரைஞ்சார். ரோட்ல டிராபிக் இது பண்ணிட்டு இருக்கிற காவலரை அரைகிறார் கன்னத்துல. அந்த காவலர் போய் வழக்கு கொடுக்கிறார். அரை மணி நேரத்தில் வழக்கு வாபஸ். ஒரு பெண் 23 வயது எஸ்ஐ கனிமொழி கலந்து கொள்ளுகிற கூட்டத்தில், திமுக கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற யூனிஃபார்ம்ல இருக்கிற பெண் அதிகாரி, அந்த பெண் அதிகாரிக்கு 2 திமுக காரன் பாலியல் சீண்டல் கொடுக்குறான். 2 நாள் வழக்கே போடல. அதிமுக அறிக்கை விட்டு அதிமுக போராட்டத்தை அறிவிப்போம் சொன்ன பிறகு வழக்கு போட்டேன். இன்னைக்கு அந்த வழக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? வழக்கு வாபஸ். ஏன் வழக்கு வாபஸ்? அவன் செய்யவே இல்லையா? தெரியாம புகார் கொடுத்துட்டாங்களா அந்த பொண்ணு? இதுக்கு அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? இதை பார்க்க வேண்டிய வேலை யாரோட? ஒரு டிஎஸ்பியை வந்து நேரடியா, ஒரு பெண் டிஎஸ்பி யூனிஃபார்ம்ல இருந்த டிஎஸ்பி புதுக்கோட்டையில ஒரு பாலியல் சீண்டலுக்கு நேரடியா இத்தனை வீடியோ கேமராக்கள் இருக்கும்போது உட்படுத்தினான்ல, என்ன பண்ணி போட்ட நீ அவனை? மதுரையில போய் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சான்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்காவது தமிழ்நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் தான் பதிவாகுது. இது வந்து வீட்டிலிருந்து பெண்கள் குழந்தைகள் வெளியே வருவதற்கு அச்சப்படுகிற சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியாச்சு. நீங்க இப்ப கேமரா முன்னாடி சொல்ல முடியாம இருக்கலாம், நீங்க ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் என்பதால். ஆனால் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நான் உறுதியாவே சொல்றேன். சென்னையில இன்னைக்கு தெருவில் இறங்கி நடந்தா எவன் என்ன போதையில் இருக்கான்னு தெரியல. இது உண்மையா இல்லையா? நீங்க கஞ்சா போதையில் இருக்கிறானா, அவன் வேற ஏதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சாப்பிட்டு இருக்கிறானா, அப்ப மது அருந்திருந்தா கூட தள்ளாடுவான், கண்டுபிடிச்சிடலாம், வாசமடிக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒரு மிருகம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறதை போல காட்சிகளோடு தான் நம்ம தொடர்ச்சி நம்மை சுத்தி இன்றைக்கு மக்கள் இருக்கிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சிந்தட்டிக் ட்ரக் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தி இந்த அரசாங்கத்தால் நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், முடியும். 24 மணி நேரம் 48 மணி நேரம் காவல்துறையை அதுக்கு அதிகாரத்தை முழுமையாக கொடுத்து அத்தனை பேரையும் கைது செய் என்று சொன்னால், இந்த ட்ரக்கை உள்ள கொண்டு வர அத்தனை பேரையும் கைது செய்து விட முடியும். ட்ரக் டிராபிக்கிங் உடனடியாக நிறுத்த காவல்துறையால் முடியும். ஆனால் திமுக செய்யாது, ஸ்டாலின் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் என்பதும் எனக்கு தெரியும். இந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய சுயநலத்திற்காக, அந்த சுயநல வெறியோடு இந்த மண்ணை உறிஞ்சி குடிக்க துடிக்கிற இந்த கூட்டம் தமிழ்நாட்டின் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எனவே கட்டாயமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாத நிலைக்கு போகும். அதிமுக ஆட்சி அமைக்கும். பாஜகவோட கூனி குறுகி கூட்டணிலாம் நாங்க வைக்க மாட்டோம், நாங்க ஒண்ணு திமுக அதிமுக இல்ல, நாங்க எங்கள் தலைமையில கூட்டணி நினைப்போம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றத விஜய் அறிவிச்சிருக்கிறாரு. இத அதிமுக ஷாக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு ஷாக்கிங் இல்ல சார், இது என்ன இருக்கு? அவர் முதல்ல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் புதுசா அதை சொல்லலையே. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார், திமுக அது மறுபடியும் நாங்க இன்றைக்கும் தெளிவாக சொல்லுகிறோம், இன்னும் சொல்லுகிறோம். திமுகவினுடைய மக்கள் விரோத அரசை நாங்கள் சுட்டிக்காட்டி விட்டோம். இதெல்லாம் நடக்குது. இந்த அரசையும் இந்த குடும்பத்தையும் தமிழ்நாட்டின் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். இந்த சிந்தனை கொண்ட யார் வேண்டுமானாலும் ஒரு அணியிலே வந்து திரளுங்கள் என்கிற அழைப்பை இப்பொழுதும் எங்கள் பொதுச் செயலாளர் கொடுக்கிறார். திமுக பாஜக கூட்டணியை விட நாங்க அதிமுக கூட்டணியை மட்டும்தான் விரும்புறோம்ன்ற சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்கிறதையும் பார்க்க முடியும். இல்ல கிடைக்குதுங்க, அது எல்லாம் உங்களுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணி வெகு வேகமா வேலை செய்து கொண்டு இருக்கிறது, களத்திலே நிற்கிறது அந்த கூட்டணி. இது நல்லா இருக்காது. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர்றாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு நான் சும்மா எடுத்துக்காட்டு சொல்றேன். இன்னொரு கட்சி வந்து விஜய்க்கு எனக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கிறது, அவர் இருக்கிற கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா, சரி நீங்க வாங்க உங்களை சேர்த்துக்கலாம்னு கூப்பிடுறது. அப்படியே அது கூட்டணி அமைக்கிறது இல்ல. ஒரு நோக்கத்திற்காக கூட்டணி அமைக்கிறோம். நான் தான் மறுபடியும் சொல்றேன், அந்த நோக்கத்தை ஒத்திருக்கிறவர்கள் நீங்கள் நம்ம ஓரணியில திரளணும்னு சொல்றோம். அது பாரதிய ஜனதாவின் வாக்கு, அது திரு விஜய் அவர்களினுடைய வாக்கு, அது அண்ணன் சீமான் அவர்களினுடைய வாக்கு, அல்லது அது மற்ற எல்லா கட்சிகளினுடைய சார்பாக இருக்கிறவர்களினுடைய வாக்கும் ஒன்றாக சேர்ந்தால் மிக மிக எளிதாக இதை வீழ்த்தலாம். திமுக இனி வரலாற்றில் எழுந்திருக்க முடியாத அடியை கொடுக்கலாம். அது வாய்ப்பு இருக்கு. நாங்களே எங்க கூட்டணியில வெற்றி பெறுவோம், பெரிய அளவில் வெற்றி பெறுவோம். ஜெயலலிதா அவர்களின் தம்பியா சொல்றேன், பாஜக உங்களை விழுங்கி விடும்னு திரும்ப எச்சரிக்கை. இல்ல, நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். நான் ஒரு தடவை மீண்டும் அதை சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்பதை நான் நம்புகிறவன், அதை நான் ஏற்கிறவன். சரிதானுங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் போய் சொன்னாரு, நாங்கள் திமுகவையும் அதிமுகவையும் சமதொலைவிலே வைத்திருக்கிறோம் என்று. அவர் கூட்டணியிலே இருக்கிறார் என்கிற காரணத்துக்காக அவர் சில விஷயங்களை பேசலாம். அது வந்து அவருடைய அரசியல், அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பாரதிய ஜனதா வந்து உங்களை சாப்பிட்டுருவோம், அவங்க வந்து இவங்க சாப்பிட்டுருவாங்க. நான் கேட்பது, உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை ஸ்டாலின் தானே கட்சி விட்டு நீக்கினாரு. இல்ல, அவர் எடுத்த முடிவு அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் அதான் நான் கேட்கிறேன். அவங்க பொதுச் செயலாளர் வந்து துணை பொதுச் செயலாளர் இருந்தவர் வந்து அவருடைய தலைமையோ அவங்க கட்சியோ விமர்சிக்கவே இல்லை. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் வேறு கட்சிக்கு போன பிறகும் இவரை வந்து கட்டி தழுவி பிடித்து அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு நட்பில இருந்தார். அந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கிற ஒருவர் ஒரு பிழையே செய்தாலும் கூட அதை சரி செய்து விடுகிற வாய்ப்பு என்பது தலைமைக்கு என்றைக்குமே உண்டு. இருந்தாலும் கூட உள்ளேயே வச்சுக்கொள்ள முடியாத வெளியேற்றுறது. நீங்க லாஜிக்கா பார்த்தா அவங்க கட்சி தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும், ஏன்னா அது வேற யாரும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனால்
அந்த சஸ்பென்ஷன் போனதுக்கு காரணம் ஒரே ஒருவர் நேரடியாக ஆளுகிற அரசு செய்கிற தவறுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளிருந்தே விமர்சித்துக் கொண்டிருந்தார். எனவே வெளியே அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி பாஜகவை விமர்சிச்சதுக்காக பல்வேறு அன்வர் ராஜா அவர்கள் ஓரங்கட்டப்பட்ட அதிமுக. அதுதான் சார், நான் அப்படின்னு நீங்க ஒரு நெரேட்டிவ் சொன்னீங்கல்ல, அதுக்காகத்தான் அவர் நீக்கப்பட்டாருன்னு எல்லாம் பேசுனீங்கல்ல நீங்க. இப்ப நாங்க இதை சொல்லும் போது டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, இல்ல அது அவங்க கட்சி முடிவெடுத்து நீக்கிச்சுங்கிறாங்கல்ல. ரெண்டே ஒரே ஸ்கேல்ல வைங்கன்னு சொல்றேன் நான். பாரதிய ஜனதா உங்க கட்சியை சாப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, நான் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது திமுக. இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வந்துவிட்டு அதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் அவரே நினைத்தாலும் கூட ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எங்கள் கருத்து. நீங்கள் சொல்வதை போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உங்களை சகோதரனாகத்தான் பார்த்தார். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், ஆனால் எடப்பாடியார் அவர்கள் உங்களை மிக மிக நெருங்கிய சகோதரனாகத்தான் பார்க்கிறார். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லா மனிதர்களையும் ஆறத்தழுவி நேசிக்கிற சிந்தனை கொண்டவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் அப்படியான ஒருவர் தான். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்களை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு அவங்க சாப்பிட்டுருவாங்க இவங்க சாப்பிட்டுருவாங்க, நான் சொல்றேன் அண்ணா அதுக்கு அந்த கவலையே வேண்டாம். அதிமுகவை எவனும் சாப்பிட முடியாது. ரைட். அதிமுக தன் அளவிலே தன் காலில் நிற்கிற ஒரு கட்சி. அது லட்சக்கணக்கான தொண்டர்களின் ரத்தத்தாலும் வேர்வையாலும் கட்டப்பட்ட கட்சி. சீமானவர்கள் இந்த முறை கேம்லயே இல்ல, இந்த தடவை 3 மணி போட்டி தான் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கமும் நம்ம பார்க்க முடியுது. அதை அதிமுக பிரதிநிதியா நீங்க எப்படி பாக்குறீங்க? கேம்ல இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதா இல்லைங்க. அவர் ஒரு தனக்குன்னு ஒரு இடத்தை தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு வச்சிட்டு இருக்காரு. எனவே அப்படியெல்லாம் அவரை ஒதுக்கிட்டு போக முடியாது. ஒரு விஷயம் மீண்டும் அவர்கள் சீட் கன்வெர்ட் பண்றதுக்கான இடத்துல அவர்கள் இல்லை அப்படிங்கிற பார்வை இருக்கு. அது வலுவா இருக்கு. அது கடந்த கால படிப்பனைகள்ல இருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு அங்கீகாரமே பெற்ற ஒரு கட்சி ஒரு சீட்டை வெல்ல முடியல அப்படிங்கிறது அது ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எடுக்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற பிழைகளாகத்தான் அதை பார்க்க வேண்டும். எனவே அது அவரை ஒதுக்கிட்டெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது சும்மா சொல்லப்படுது. இல்ல அவருடைய பெரியார் எதிர்ப்பு, இல்ல கல் இறக்கக்கூடிய போராட்டங்கள், இல்ல ஆடு மாடு மாநாடு, இந்த விஷயங்கள் எல்லாமே சாதிய விஷயங்களுக்குள்ள விமர்சிக்கப்படுது. அவருடைய சம்பவம், அவர் எடுக்கிற நடவடிக்கைகளும் அவர் செய்து கொண்டிருக்கிற அரசியலிலும் எனக்கு உடன்பட்ட கருத்துக்களும் உண்டு, மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு. எல்லாம் தனித்தனியாக உட்கார்ந்து விவாதிக்க வேண்டியது. அது அநேகமாக ஒரே நேர்காணல் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் நான் ஒரு ஸ்பெக்டேட்டர் தான், ஒரு பார்வையாளனாகத்தான் அந்த கட்சியை பார்க்கிறேன். எனவே அதில் எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு, நான் உடன்படுகிற கருத்துக்களும் உண்டு. அது அவருடைய வழி. ஆனால் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்கள் ஒரு அணியில திரள்கிறார்கள், அவர்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல பிஜேபியோட பி டீம் அவங்க திமுகவுக்கு எதிரான விஷயங்களை மட்டும்தான் செய்யறாங்க, டம்மி வேட்பாளர் போடுறாங்க, அந்த விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து அவங்க மேல இருக்கு. ஒரு ஸ்பெக்டேட்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதைத்தான் மீண்டும் சொல்றேன், அப்படியான விமர்சனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதுல என்ன உண்மை இருக்குது என்னங்கிறதால எனக்கு தெரியாது இல்லையா, அவங்களுடைய கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இவங்க சொல்ற மாதிரி அப்படி சாதாரணமா டீல் பண்ணிட்டு போற ஒரு ஆளாக தமிழ்நாடு அரசியல் களத்துல இல்லை. அதை நான் நேர்மையா சொல்றேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களுக்கு பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி. மிக்க நன்றி. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் IT, AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ECE போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.